சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானந்த். ஜூன் 16ஆம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை வேலூர் மாவட்டம் பொய்கை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். வேலூர் மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மாட்டு சந்தைனா அது பொய்கை மாட்டு சந்தை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் வாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா ஒரு மாடு கொண்டு வந்திருக்கீங்க, என்ன ரக மாடுண்ணா? அது கீர் கிராஸ். கீர் கிராஸ். ஓகே, இது எத்தனாவது கண்ணு போட போகுதுண்ணா? தலைச்சங்கண்ணு. சூப்பராக இருக்குங்க தலைச்சங்கண்ணு. காம்பு எல்லாமே சூப்பராக இருக்கு. பல்லுங்கண்ணா? 4 பல்லு. 4 பல்லு தலைச்சங்கண்ணுங்க, 4 பல்லு. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 80,000 சொல்கிறாரு. சந்தையில் எவ்வளோ விலையும் கேட்குறாங்கண்ணா? 70,000 கேட்குறாங்க. 70 விலையும் கேட்டிருக்காங்க. 70,000 விலையும் கேட்டிருக்காங்களா? ஆனால் பாலெல்லாம் எப்படின்னா கறக்கு? 15 லிட்டரு பால். 15 லிட்டரு. 2 வேளை சேர்த்து 15 லிட்டரு. 15 லிட்டரு. ஓகே. கண்ணு இந்த கண்ணு. இது எந்த கண்ணுண்ணா? இந்த கண்ணு. இது சேங்கண்ணா போட்டு கண்ணா? சேங்கண்ணு. சேங்கண்ணு. கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுது? ஒரு 10 நாள் ஆகும். 10 நாள் ஆகுது கண்ணு போட்டு. பல்லு வந்து 4 பல்லு. 4 பல்லு. ஃபைனலாக எவ்வளோக்கு தருவீங்கண்ணா கண்ணோட சேர்த்து? 80 ரூபா சொன்னா 72 71 வந்தால் ஃபைனல் பண்ணுறாரு. அண்ணா உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? சரவணன், காட்டுக்கொள்ளை. ஓகே, காட்டுக்கொள்ளை. அண்ணா நீங்கள் வியாபாரி விவசாயிங்களா? வியாபாரி. ஓகே, மொத்தமே கடேரி மாடு தான் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாம். எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? 10 எடுத்துன்னு வந்தேன். 10 எடுத்துகிட்டு வந்தீங்க. பாதி சேல் பண்ணிட்டீங்க, பாதி இருக்கு. ஓகே அண்ணா, இதோட விவரம் சொல்லுங்கண்ணா. 75,000 சொல்கிறேன். எவ்வளோங்கண்ணா? 75,000 சொல்கிறேன். ரெண்டும் ஜோடி 75,000 சொல்கிறீங்க. என்ன ரகம்ண்ணா? சிந்து ரகம். சிந்து. 75,000 சொல்கிறீங்க. சந்தையில் எவ்வளோ விலையும் கேட்குறாங்கண்ணா? 67 வரையும் கேட்குறாங்க. 67 விலையும் கேட்குறாங்க. 70,000 வந்தால் குத்துருவோம். 70 வந்தால் ஃபைனல் பண்ணுறீங்க ஜோடி. ஆமாம். இது சென்னைக்கு வரதுக்குன்னு எவ்வளோ நாள் ஆகுண்ணா? வந்துடும் உடனே, 1 மாதம் 2 மாதத்துக்கெல்லாம். ஓகே ஆனால் இப்போ இந்த 2 ஜோடிண்ணா, இது 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 35,000 சொல்கிறேன். அது மட்டும் 35,000. 35,000 சொல்கிறேன். சிந்து மாடு. இந்த மாடுங்க இது வந்து 28,000 சொல்கிறேன். 28,000. லாஸ்ட்டாக எவ்வளோ வந்தால் தருவீங்க? 25,000 வந்தால் தருவோம். 25 வந்தால் தருவீங்க. ஓகே. அண்ணா இப்போ எனக்கு ஒரு தரமான கடேரி மாடு வேணும், வீட்டு வளர்ப்புக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஓகே, மொபைல் நம்பர் சொல்கிறீங்களா? 99 52 52 42 44 44 66. உங்களுக்கு வீட்டு வளர்ப்புக்கு வேணும் அப்படின்னாலும் அந்த நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அந்த அண்ணாவை. ஓகே, நன்றிண்ணா. வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊருங்க? நான் மரப்பந்தாங்கல், திருவண்ணாமலை மாவட்டம், ஆரணி தாலுகா, மரப்பந்தாங்கல் கிராமம். நான் ஒரு மாடு கொண்டு வந்திருக்கீங்க. இது பல்லுங்க? பல்லு அரைக்கடையா இருக்கு. அரைக்கடையா இருக்கு. ஓகே, எத்தனாவது ஈத்து கண்ணு போட போகுது? ரெண்டாவது ஈத்து வயித்துல இருக்கு. ஆமா, ரெண்டாவது இருக்கு. எல்லாம் மடி அமைப்பு எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இது என்ன ரக மாடுண்ணா? செவுளு. இந்த HF கிராஸ் அது மாதிரி சொல்லுவாங்களா? செவுளு. ஓகே, ரகம் எனக்கு சரியா தெரியலைங்க. 2 வேளை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்கணும்? வரும், ஒரு 2 வேலைக்கு 12 லிட்டர் வரும். 12 லிட்டர் வரும் அப்படின்னு சொல்றாருங்க. எவ்வளோ விலை சொல்றீங்க? 65 சொல்றோம். 65 சொல்றீங்க. 65. சந்தையில் எவ்வளோ கேட்டிருக்காங்க இது வரைக்கும்? 50 வரைக்கும் கேட்குறாங்க. 50 வரைக்கும் கேட்குறாங்க. நீங்க எவ்வளோ வந்து தருவீங்க? ஒரு 57 வந்தா விட்டுருவோம். 57 வந்தா 57 ஃபைனல் பிரைஸ். 57 சொல்றாங்க. நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம், இன்னும் கூட குறைப்பாங்க. நம்ம பேசுறது தான் இருக்கு. வணக்கம்ண்ணா. ரெகுலரான வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அண்ணா வந்து இந்த கடேரி மாடு ஸ்பெஷலிஸ்ட் சொல்லலாம். அண்ணா மொத்தம் எத்தனை மாடு கொண்டு வந்தீங்கண்ணா? 14 மாடு வந்துச்சுமா. 14 மாடு வந்தீங்க. கொஞ்சம் ஆல்மோஸ்ட் பாதி சேல் பண்ணிட்டீங்க. அண்ணா இந்த மாடை பத்தி சொல்லுங்கண்ணா. இது HF பட்டமா? இது ஓகே, இன்னும் பெல் போடல. உடனே சனிக்கு வரும். இது ஒரு 6 மாதம் வச்சுருந்தா நல்லா ரத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரத்தம் ஏன்னா நல்லா ஹெவியாக தெரியும் மாடு.
எங்கேயும் இல்லாத பட்டுங்கிட்ட இருந்துக்குது மாடுது. நம்ம கிட்டலாம் அந்த தப்பு தண்டை தீனி தொட்டி நல்லா இருக்கு. எவ்வளோ விலை சொல்கிறீங்க? இது 47 சொல்லுது ராஜா. 47 சொல்லுது. எவ்வளோ வந்தால் தருவீங்கண்ணா? 40 ரூபாய்க்கு முன்ன பண்ண வந்தால் கொடுத்துடலாம். ஓகே. அப்பதான் கேட்டணுங்கிறாங்க மாட்டை. அப்படிங்களா? இந்த மாடுண்ணா? இது ஜெஸ்ஸில் இது வந்து சிவாஜி பட்டுன்னு சொல்லுவாங்க. பெல் வச்சுக்கிது 37 வேலை சொல்லுது. 37 சொல்கிறீங்க? 37 வேலை சொல்லுது. எவ்வளோ வந்து தருவீங்களா? 33 வரையும் கேட்டுக்கிறாங்க. 33 வரையும் கேட்குறாங்க. 33 வரையும் கேட்குறாங்க. ஓகே. ஆனால் இந்த மாடுண்ணா? இதெல்லாம் வந்து ஜெஸ்ஸில் வந்து சிந்தி ராகம். இது ஓகேண்ணா. மூணுமே அந்த மாதிரி தான் சிந்தி ராகம் தான். இது இன்னும் பெல் வைக்கல. ஓகே. 43 வேலை சொல்லுது. 37 வரையும் கேட்டுக்கிறாங்க இதை. ஓகே. இதெல்லாம் அதே மாதிரி தான்? இது அதே மாதிரி தான். இது 45 சொல்லுது வேலை. இதுவும் பெல் வைக்கல. இதுவும் பெல் வைக்கல. இது 40 ரூபாய்க்கு கேட்டுக்கிறாங்க. இது 40 கேட்குறாங்க. 40 கேட்டுக்கிறாங்க. நல்லா வளரும். ஒன்றும் பெல்ல வைக்கல. பெல்ல வைக்கல. இதுவும் பெல் போடல. இது 45 சொல்லுங்குது. 38 கேட்குறாங்க மாட்டை. 38,500 கேட்குறாங்க மாட்டை. பண்ண வந்தால் அனுசரிச்சு கொடுத்துடலாம். இது கொஞ்சம் ரத்தம் கம்மியாக மாதிரி. இதுவும் சம்புத்து ரகம். இது ஒன்றும் பெல் போடல. இது 33 வேலை சொல்லுங்குது. இதுவும் ஜெர்சி. ஜெர்சி ரகம். இது இன்னும் இதுவும் பெல் வைக்கல. இது கொஞ்சம் ரத்தம் கம்மியாக இருக்குது. ஜாதியில் நல்ல ஜாதி நல்லது. இந்த மாடுனா இது ஹெச்எப் பட்டை. இது வணக்கம். ஹெச்எப் பட்டை இன்னும் பெல் போடல. 29 சொல்லுது. 26 வரையும் கேட்டுக்கிறாங்க ராஜா. 26 வரையும் கேட்குறாங்க. முன்ன பண்ண அனுசரிச்சு கொடுக்கலாம். எந்த தப்பு தண்டை இருந்தாலும் நம்ம மாடு. ஆமாம், இவர்கிட்ட என்ன ஸ்பெஷல்னா உங்களுக்கு ஏதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, வாங்கிட்டு போயிட்டு மேப் எடுக்கல, இல்லை ஏதாவது ஒரு குறை இருக்குதுன்னா மாற்றி கொடுக்க தராரு. அதை பற்றி அந்த இது இல்லை. ஒரு கேரண்டிங்க. அந்த கேரண்டியெல்லாம் பெரும்பாலும் தரமாட்டாங்க வியாபாரிங்க. இவர் அந்த அளவுக்கு கேரண்டி தராரு. தொட்டி 87,000 சொல்றாரு. 87. பல்லுண்ணா அதுக்கு? பல்லு கடமுளைப்பு. எத்தனாவது ஈத்து கண்ணு போட போகுது? 3வது கண்ணாடி வயிற்றுல இருக்கு. எவ்வளோ விலை சொல்றீங்கன்னா? 87. 85,000 சொல்றாருங்க. 85 சொல்றாங்க. 3வது கண்ணு வயிற்றுல இருக்கு. கடப்பல்லு. மாடு போனவாரம் கம்மல் ஓட்டு போனா தொட்டு தரலாம். அதெல்லாம் கிடையாது. கொட்டு போனாங்க சாப்பிட்டு நீ அதெல்லாம் நீ இப்போ அப்புறம் சொல்லு. துட்டே கொடுக்காது போயாண்டா. வேல் ஓட்டு போனா போனவாரம் கம்மலம் கேளு. இன்னும் துட்டு எவ்வளோ வந்து தருவீங்கண்ணா உங்கள் ஐடியா? நானே எவ்வளோ வந்து தர மாதிரி ஐடியா? 7,000 தான் கொடுக்குறேன். எவ்வளோண்ணா? 75. வீடியோ அப்படியே முழுசாக பார்த்துட்டு வாங்க. நீங்களா சந்தைக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வணக்கம் அண்ணா, உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? ஞானப்பிரகாசம். ஞானப்பிரகாசம் அண்ணா வந்து வியாபாரியா விவசாயிங்களா? விவசாயி. விவசாயி ரெண்டுமே வியாபாரம் விவசாயம் எல்லாம் செய்கிறாரு. இப்போ 2 மாடு கொண்டு வந்திருக்கீங்க. சொல்லுங்க, இதோட விவரம் சொல்லுங்கண்ணா.
ரெண்டு மாடுங்களா தலைவரா? இந்த மாடை பற்றி சொல்லுங்க. இந்த மாடு 70,000 ஆகும். 70,000. பல்லுங்க? 2 பல்லு. 2 பல்லு மாடு 70,000 விலை சொல்றீங்க. இது தலைச்சங்கண்ணா இல்ல? தலைச்சங்கண்ணு. தலைச்சங்கண்ணு 2 பல்லுங்க 70,000 சொல்றீங்க. 70,000 சொல்றோம். சந்தையில் எவ்வளவு விலையும் கேட்குறாங்க? சந்தில் வந்து 60,000 வரைக்கும் கேட்குறாங்க. 60 கேட்குறாங்க. நீங்க எவ்வளவு தான் தருவீங்க? மேலே ஒரு 1000 2000 தான் குத்துருவோம். கடியாரியா 40,000 விற்குது. என்ன ரகம் மாடு இது? இது ஜெர்சி சிந்து கலப்பு கிராஸ். ஜெர்சி சிந்து கலப்பு கிராஸ். ஓகே. இப்போ இந்த மாடு சொல்லுங்க. இது 85,000 ஆகும். 85,000. 15 லிட்டர் பால் கறக்கும். 15 லிட்டர் வரும்ன்றீங்க. 2 வாலியம். இது எத்தனாவது ஈத்து கண்ணு? இது 2வது கண்ணு. 2வது கண்ணு. பல்லு 6 கண்ணு வயித்துல இருக்கு. பல்லு வந்து 6 பல்லு. இதோட விலை மதிப்பு எவ்வளவு சொல்றீங்க? அப்படி ஒண்ணா ஒரு 75,000 கொடுப்போம். சந்தையில் எவ்வளவு கேட்குறாங்க? எவ்வளவு கேட்குறாங்க சந்தையில்? 70 ரூபாய்க்கு கேட்டுக்கிறாங்க. 70 வரையும் கேட்டிருக்காங்க. 70 கேட்குறாங்க சார். 70 கேட்குறாங்களா? 70,000 கேட்டுக்கிறாங்க. ஓகே, நன்றி ஐயா. அண்ணா உங்க பேர் எந்த ஊருங்கண்ணா? முனிசாமி கரடைக்குடி. இப்போ இந்த மாடு வாங்கியிருக்கீங்க? வாங்கியிருக்கு. வீட்டு வளர்ப்புக்காக? ஆமாம். இன்னும் மாடெல்லாம் வளர்த்துட்டு வரீங்களா வீட்டில்? இருக்கு. ஓகே. இந்த மாடு விவரம் என்னண்ணா? இது எத்தனாவது கண்ணு போட போகுது? கண்ணு. தலைச்சங்கண்ணு போட போகுது. ஓகே. பல்லுங்கண்ணா? 2 பல்லு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்கண்ணா? 47,000. 47. 47,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. எவ்வளோ சொன்னாங்கண்ணா ஃபஸ்ட்டு அவங்க? ஃபஸ்ட்டு 55 சொன்னாங்க. ஓகே. தலைச்சங்கண்ணுனால கரெக்டாக சொல்ல முடியாது எவ்வளோ பால் கொடுக்குன்னு. தோராயமாக எவ்வளோ கொடுக்குன்னு எதிர்பார்க்குறீங்கண்ணா? ஒரு 7-8 தரும். ஓகே. இன்னும் எத்தனை மாடு வளர்த்துட்டு வரீங்க வீட்டில்? வீட்டில் இன்னும் 2 மாடு, ஒரு கண்ணிட்டு ஒரு மாடு ஒன்று. அப்படிங்களா? ஓகேண்ணா, நன்றிண்ணா. சேடப்பா போப்பா அதெல்லாம் கொடுக்கறதில்ல. ஜோடியம்மா அப்புறம் மாத்தப்போ மடிக்கால் பாரு எப்படி போடணும்மா கேட்டாதான் தெரியும். பார்த்து
மாடு 1 லட்சம் 1.25 லட்சம் போதியா மாடு போயில என்ன ரேட்டு தெரியுமா மாடுங்க 75,000 80,000 கருப்பு பட்டையெல்லாம் விற்கிது கருப்பட்டை மாடு போய் சந்தில நீ எங்கே வந்து மாடு நிறைய வாங்கி போகிறோம் வர விற்கிறோம் 10 மாடு இருக்குது 5 மாடு தான் எடுத்தாந்தேன் சிரிக்கிற தலைப்பையடி அவரு கட்ட விடுவார் தலைப்பாக்கார கொஞ்சம் போட்டோக்காரே மாதிரியா அப்படியே ஃபுல்லாக சுற்றி காட்டுறோம் பாருங்க. இதில் என்ன விஷயம்னா எல்லாருக்கிட்ட நம்ம பேட்டி எடுக்க முடியாது, அதனால் சந்தை அப்படியே நான் சுற்றி காட்டுறேன். மாடெல்லாம் எந்தெந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்த்துக்குங்க. ஒரு சில பேர்கிட்ட மட்டும் நம்ம பேட்டி எடுக்கலாம், விவரமாக கேட்கலாம் கேள்விகளெல்லாம். வியாபாரிங்க சொல்கிறது நான் வீடியோ பதிவு செய்கிறேன், அதனால் நம்ம வந்து அந்த ரேட்டையே நீங்களும் கொடுத்து வாங்க போகிறது கிடையாது, குறைச்சி தான் வாங்குவீங்க. அதனால் ரேட் அதிகமாக சொல்கிறாங்க, ஓவராக இருக்குது அப்படின்னா அது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கேட்க போகிறீங்க, உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்து உங்களுக்கு சரியான விலையாக தோணுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். எருமை மாடு வரவு இருக்குது, ஒரு 6-7 மாடு வந்திருக்குது எருமை மாடு. வியாபாரிங்க யாரும் இல்லை, என்ன கேட்டு விலை கேட்டு அப்லோட் பண்ணியிருக்கலாம். இல்லப்பா இது ரேஸ் மாடா? நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக. எவ்வளோ விலை சொல்கிறீங்க ரேட்டு? 50,000 சொல்கிறாருங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, நல்ல அமைப்பாக. பேசி குறைச்சி வாங்கிக்கலாம், 50 சொல்கிறாரு.
நிறைய எருதுகட்டு மாடு தான் வந்து ரேஸ் மாடு. நல்லா பாருங்க, சாம்பு கேட்டை வேணும். மாடு போய் நிறைய இந்த எருதுகட்டு மாடு எல்லாம் கூட கன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. லேட்